கோகுலே மாதசூழ ஞானத்தை உண்ட கண்ணன் நச்சவை வருகின்றார் வைகுந்த வாசல் லட்சுமி சமேதன் கமலக்கண்ணன் கார்மேகவண்ணன் என பல நாமதேயத்தை கொண்டும் தசம் என்று சொல்லக்கூடிய 10வது நாளத்தை எடுத்து பல அறக்கரைகளை வென்று இப்போது யாதொரு குறையில் அமல் இருக்கின்றேன். இருந்தாலும் என்ன இது என்னுடைய தங்கையின் குரலோசை கேட்கின்றது. பள்ளி கொண்டு துயரே நம்ம சொல்லுவாயம்மா உனக்கு யாரால் நேர்ந்தது
இருவரும் கண்ணீரும் கம்பளமுமாக காட்சி அளிக்கின்றீர்கள். நீங்க என்ன அறியாதவரா தெரியாதவரா? உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டுமா அண்ணா? அண்ணா என்னவென்று சொல்லுவோம் அண்ணா. அனைத்திலும் நாங்க 7 பேரும் பூலோக செல்வது வழக்கம். இன்று 5 வரவில்லை, நாங்க 2 சென்று பூலோக சென்றோம். பூலோகத்தில் அழகெல்லாம் பார்த்தோம் அண்ணா. மலர் பறிக்க நேரத்தில் என்னவென்று தெரியவில்லை, அணியாத விளக்கு ஆலய விளக்கு அணிந்து விட்டது. அது மட்டும் கிடையாது அண்ணா, மலைகள் அத்தனை ஆடி விட்டது. அது மட்டும் இல்லையா, எங்க முகம் எல்லாம் பாருங்கள் அண்ணா, கருகருத்து போய்விட்டது அண்ணா. எப்படி நடந்தது ஒன்றுமே தெரியவில்லை. விளம்புங்கள் அண்ணா, விளம்புங்கள். இவை அனைத்தும் எதனால் நின்றது என்று தெரியாமல் இந்த அண்ணனை நாடி வந்திருக்கிறீர்கள். உங்களை தேடி வந்திருக்கணும், சொல்லுங்கள் அண்ணா. இவை அனைத்து ஒரு சாபத்தினால வந்த சாபமா? ஆமா. யாரு கொடுத்த சாபம்? உங்களுக்கெல்லாம் மூத்தவள் இருக்கின்றாள் அல்லவா செல்லி, அவள் கொடுத்த சாபம். நிறுத்துங்களேன் நம்ம விளையாட்டை. எங்கள் சகோதரி எங்களுக்கு எதற்காக சாபத்தை கொடுக்க வேண்டும்? அவளுக்கு நாங்க எந்த குறையும் செய்யவில்லை, தவறு எதுவும் நடக்கவில்லை அண்ணா. என்னென்ன சொல்றீங்க? செல்லி ஒரு பெருத்த ஆபத்திலே சிக்கி கொண்டிருக்கிறார். ஆமாம். இந்த நேரத்தில் நீங்கள் இருவரும் நந்தவனத்தில் ஆடி பாடி மகிழ்ச்சியாக சென்றீர்கள் அல்லவா? ஆமா. இதனை பொறுக்காமல் தான் அவள் உங்கள் இருவருக்கும் சாபத்தினை கொடுத்து விட்டார். நாங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்க முடியவில்லை எவரால். பரவாயில்லை அண்ணா, இந்த நேரத்தில் நாங்க 2 சகோதரி பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டுமா? அடிகள் அண்ணா. தங்கா செல்லி அண்ணா, தங்க நிலைமை பாரு அண்ணா, என்னை காப்பாற்ற வந்து விட்டாய் அண்ணா. தங்கா அண்ணா, உனக்கு என்னதான் நேர்ந்தது? அண்ணா, ஒரு மாநிலத்தில் எது கேட்க கூடாதோ அது கேட்டு விட்டேன் அண்ணா. அப்படி என்ன தங்கா நீ கேட்டு விட்டாய்? தாய்க்கு தலைமகளை இருக்க வேண்டும், தலைச்சகரம் சுமந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெண்ணை எனக்கு நரபலி கொடுத்து அவன் கண் முன்னே தோண்டி காற்றெழுப்பில் உரைத்து விட்டேன் அண்ணா. கேட்கலாமா? தவறுதானே கேட்கலாமா? உனக்கு கொடுக்கின்ற படியெல்லாம் போதாதா? நரபலி கேட்டுதான் கிடைக்க வேண்டும். தவறுதான் தங்கா. தங்கா, இதன் பிறகு என்ன நடந்தது? அது மட்டும் இல்லாமல் நீ என்னை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தவளை காமாத்தி தீர்க்க வேண்டும். அண்ணா, இது என்ன? இது ஒரு மனிதன் ஒரு தெய்வத்துடன் ஒண்ணா சேர்வதா? இதை நீங்க பார்க்கலாமா? பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கலாமா? என்னென்ன இது விளையாட்டு உங்களுக்கு? தங்கா, அண்ணா, இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று புரிகின்றதா உனக்கு? என்னன்னா, அன்றாட நாள் கைலாயத்திலே என்ன நடந்தது? உனக்கும் உன்னுடைய கணவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதல்ல? ஏற்பட்டது. என்னவென்று வாக்குவாதம் ஏற்பட்டது? ஆண் வர்க்கம் சிறந்ததா அல்லது பெண் வர்க்கம் சிறந்ததா என்று இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆமண்ணா. இந்த வாக்குவாதத்தின் மூலமாக உங்கள் இருவருக்கும் போட்டி ஏற்பட்டு அந்த போட்டியிலே நீ தோல்வியடைந்து விட்டாய். அப்படி தோல்வியடைந்த பின்பு பூலோகம் புறப்படும் பொழுது உன்னுடைய பாதத்தில் இருக்கும் தண்டமானது உடைந்து அதிலிருந்து 7 முத்துக்கள் சிதறி 7 இடத்திலே விழுந்தன. அந்த 7 முத்துக்களும் 7 அவதாரம் எடுக்க வேண்டும் என்று அன்றே சாபம் கொடுத்து விட்டார் உன்னுடைய கணவர். அது மட்டும் இல்லை, முட்டாத்தூர் கிராமத்திலே முதல் முத்து விழுந்த இடத்தில் நீ செல்லியாக அவதாரம் எடுக்க வேண்டும். செல்லியாக அவதாரம் எடுத்து ஒரு மாநிலத்திலே படாத அவமானங்களையும் துன்பங்களையும் பட வேண்டும் என்று அன்றே சாபம் கொடுத்து விட்டார் உன்னுடைய கணவர். அன்று கொடுத்த சாபம் தான் இன்று உனக்கு தாங்கி நிற்கின்றது தங்கா. அண்ணா, தங்கா, பெண் புத்தி என்று ஒரே பாருங்கள் அண்ணா. உன்னுடைய தங்கச்சி நான் உணர்ந்து விட்டேன் அண்ணா. இனிமேல அந்த தவறை நான் செய்ய மாட்டேன். என்னை காப்பாற்றேன். இது தெய்வமாகிய உனக்கு மட்டும் இல்லை தங்கா, பாமர மக்கள் யாவராக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு தலைகணம் தலைக்கு மேல் ஏறிவிட்டால் உன்னுடைய நிலைமைக்கு தான் ஆளாக வேண்டும். தவறுதான் சகோதரி திருந்தி விட்டவர்களை காப்பாற்றுங்கள் அண்ணா. தங்கையை காப்பாற்ற வேண்டும், இருந்தாலும் என்னால் முடியாது. முழுவதும் அவனுக்கு அடிமையாகவே இருக்க வேண்டும் அண்ணா. தங்கா, நான் பட்டோ துன்பம் துயரம் அல்ல போதும் அண்ணா. இனிமேல அவனுக்கு அடிமையா இருக்க கூடாது அண்ணா. என்னை காப்பாற்ற அண்ணா. தங்கா, உன்னை எதனால் காப்பாற்ற முடியாது உரைக்கிறேன் என்று தெரியுமா? எதனால் அண்ணா? உன்னை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிற அந்த சந்திரசேனார் கரத்திலே ஒரு மந்திர கோலினை வைத்திருக்கிறான். அந்த மந்திரக்கோள் கட்டுப்பட்டவன் நான். கட்டுப்பட்டவள் நீ ஆவாள். ஆகையால் அது அவன் கரத்திலே இருக்கும் வரையில் உன்னை என்னால் காப்பாற்ற விளையாட்டு. என்னன்னா இது வேடிக்கையா இருக்கிறது? உன் மாய கண்களை ஒரு முறை அந்த மந்திரக்கோளை பார்த்தால் போதும், அந்த மந்திரக்கோள் காணாமல் போய்விடும். அந்த மந்திரக்கோள் உனக்கு ஒரு பெருசா? சகோதரி காப்பாற்ற வேண்டும். தங்கையின் பாசம் துடிக்கின்றதோ? தங்கா,
இருந்தாலும் உன்னை காப்பாற்ற நான் ஏதாவது ஒரு வழி செய்கிறேன். அதை பார்த்திருக்கிற ஒரு ஆலயம் தெரிகின்றது. ஆமண்ணா. அந்த ஆலயத்தின் பின்புறம் சென்று நீங்கள் அனைவரும் அமர்ந்திருங்கள். நான் கஞ்சாடை காட்டுகிறேன். அப்பொழுது வந்து அந்த மாலையை அழைத்து விடலாம். புறப்படுங்கள். என்னுடைய தங்கையை காப்பாற்ற வேண்டும். இப்பொழுது நான் என்ன செய்வது? ஒரு வழி பிறந்து விட்டது. கருடா, நதிக்கரைக்கு நீராட செல்கிறான். அவன் நீராடும் வேளையிலே கரத்தின் மீதுதான் மந்திரக்கோலினை வைத்திருப்பான். கரை மீது வைத்திருக்கும் மந்திரக்கோலினை அவனுக்கே தெரியாமல் நீ கைப்பற்றி வர வேண்டும். கண்டா, புறப்படு. ஆணையிடுகிறேன். காமத்தை தீர்த்து வைக்கிற உரத்தை நேற்றோடு 7 நாள் முடிவடைந்தது. இன்றோ 8 நாள் ஆரம்பம். செல்லையை சந்திக்க வேண்டும், கட்டணைக்க வேண்டும், மொத்தத்தை குறைக்க வேண்டுமே. உடல் அனைத்தும் அசுத்தமாக உள்ளது. இப்படியே சென்றால் செல்லியை கட்டணைக்க முடியுமா? ஆகினால் பிறகு சந்திக்கிறேன். செல்லியை மந்திரைக்குள் கரம் இருக்கிறது. கரத்தில் வைத்துக் கொண்டு எப்படி நீராடுவது? மந்திரை கோலை கரத்தில் வைத்துவிட்டு நீராடி விட்டு பிரிகெடுத்துக் கொள்கிறேன். அடே சந்திரசேகரன், இந்த மந்திர கோலினை வைத்துதானே என் தங்கையை கட்டுப்படுத்திக் கொண்டு வருகிறாய். இப்பொழுது பார் உன்னிடமே என்ன ஆகின்றது என்று. தங்கா, மொத்தத்தை உடைக்க வேணும், காமத்தை தீர்த்து கொள்ளணுமே. நீ உரைத்த பிரகாரம் 7 நாள் கழித்து 8வது நாள் உன்னை காண வேண்டும். கட்டி தலைமுறைக்காக உன்னை தேடி நாடி வந்து சந்திரசேகரன், 7 நாள் கழித்து 8வது நாள் வந்திருக்கிறாய். உண்மை. என்னை கட்டி பிடித்து முத்துடைய காமாசியை தீர்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறாய். உண்மை. உன்னுடைய ஆசை நான் தீர்க்கிறேன். அப்படியா? இப்போதை எப்படி இருக்கின்றேன்? இப்போது எப்படி காட்சளிக்கிறாய்? பிறந்த மேனோடு இருக்கின்றேன். வா. உலகாலும் நாயகி அவதாரம் 1008 சிறப்பு 108 விளங்கி கோவில் எடுத்திருக்குவார் பெயர் மேல் மலர் அங்கால பரமேஸ்வரி, மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி, காஞ்சிலை காமாட்சி, மதுரை மீனாட்சி, முத்துமாரி, தண்டமாரி, முத்துமாரி நமது விடத்தவள் நமது ஓகர் கிராமத்தில் ஸ்ரீ கங்கையம்மனாகவும் மாரியம்மனாகவும் வந்தவள். அப்படி 7 அவதாரத்தில் தலைசுர விலகக்கூடிய செல்லியாக விட்டவள். இப்போது பிறந்த மேனியோடு உடையில ஆடையில்லாமல் இந்த சந்திரசேகர் நயனர் வருகைக்காக வழி மீது விழுவத்தை காத்து கொண்டிருக்கிறார். 7 கண்கள் கணவருக்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். 7 கண்கள் துடைக்கிறதே. ஏனென்றால் ஒரு தெய்வம் தெய்வத்தோடு ஒன்று சேர்வார்கள், ஒரு மானிடன் பெண்ணோடு ஒன்று சேர்வார். அதற்கு மாறாகி ஒரு மானிடன் ஒரு தெய்வத்தோடு ஒன்று சேரப்போகிறேன். சரித்திர வரலாற்றில் இந்த சந்திரசேகர் நயனருடைய பேராகப்பட்டது பொன்னத்தில் வதிக்கப்பட வேண்டும். அண்ணா, உன்னுடைய தங்கை இருவருக்கு அளித்த சாபம். அண்ணா, நான் கொடுத்த சாபத்தை நானே பெற்றுக் கொள்கிறேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி. தங்கா செல்லி, அண்ணா, அந்த மாலை உடலை இருபிளவாக கிழித்து மேல்புறம் நோக்கி வீசி எறிந்தால் மேல்சேரி என்றும், கீழ்புறமாக நோக்கி வீசி எறிந்தால் கீழ்ச்சேரி என்ற பெயர் விளங்கட்டும். தங்கா, அப்படி ஆகட்டும். அது மட்டும் இல்லை,
இந்த முட்டத்தூர் கிராமத்திலே உனக்கு ஒரு ஆலயத்தின் அமைக்க வேண்டும். அண்ணா எனக்கு ஆலயம் ஒன்று அமைத்தா ஊரு கிராமத்தில் வேண்டாம் அண்ணா. வேற எங்கு? ஏரி கோடியில ஒரு ஒதுக்குப்புறமாக ஆலயத்தை அமைக்க வேண்டும். பிறகு நான் பட்ட துன்பம் துயரம் எல்லாம் போதும் அண்ணா. அந்த அறைக்கினுடைய போதோடு இரண்டாக கிழித்து மேல் நோக்கி வீசி இருந்த மேல் செடி என்றும் கீழ் நோக்கி வீசி இருந்த கீழ்ச்செடி என்றும் இரண்டு சேரி மக்களை ஒன்று சேர்ந்து தாய் வீட்டு சீக்கிர மகனுக்கு திருவிழா செய்தாதான் என்னுடைய ராஜமாக மட்டுமே புறப்படும். ஆகட்டும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆலயத்துக்கு முன்பதாக அந்த அறைக்கினுடைய சிலை வைக்க வேண்டும். ஏன் எதற்காக? சில காலங்கள் அவனுக்கு அடிமையாக வைத்துக் கொண்டு வந்தல்லவா, அதனால நான் என்னை நாடி வர பக்தர்கள் அனைவரும் என்னை வணங்க வேண்டும், அவனை நிந்திக்க வேண்டும். தங்கா செல்வி, நீ உரைத்தவாறே அவனுக்கு வரமளித்தேன். அது மட்டுமில்லை, இந்த கிராமத்தில் வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் அனைவருக்கும் நீ மாரியம்மனாகவும் பல அவதாரங்களை எடுத்தும் இந்த பக்தர்களை காத்து ரட்சிக்க வேண்டும். ஆகட்டண்ணா, புறப்பட்டு வருகிறேன். இது காரணம் எங்களுடைய ஆரணி ரோஜா நாடகம் நடத்திய நாடகம் முட்டத்தூர் செல்லியம் என்ற நாடக காட்சியோடு நிறைவு